ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாம்பழத்தை எப்படி வரையணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக்சர் வரைய தேவையான பொருட்கள் கிரையான், பென்சில், ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் ஒரு எரேசர், பேப்பர் இல்லாட்டி ஸ்கெட்ச் புக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்சிலை இப்படி பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மொழி இருக்குல்ல, அந்த மொழியை வச்சுக்கிட்டு அப்படியே பேப்பரில் வச்சுக்கிட்டு அந்த பென்சில் டிப்பையும் பேப்பரில் வச்சுக்கிட்டு பேப்பரை சுற்றுங்க, ஒரு சர்க்கிள் வந்துடும். அந்த சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மொழி வச்ச இடம் தான் சென்டர் பாயிண்ட். அந்த அளவு இருக்குல்ல, மொழிக்கும் அங்கே பென்சிலுக்கும் அதுக்கு பாதி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கீழே உள்ள சர்க்கிள் வரும். கீழே உள்ள சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாக வரணும். அதுக்கப்புறம் அதையும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கர்வான லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழாக்கையும் ஒரு கர்வான லைன். நீங்கள் பேப்பரை திருப்பி வச்சா கர்வான லைன்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சைடு ஃபுல் கர்வ். ஒரு பேசிக் மாம்பழத்தோட ஷேப் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம காம்பும் இலையும் போட்டு மாம்பழம் முடிஞ்சது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் அமைக்கிங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே போய் செக் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தோட இலை கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால் அந்த நடுவில் உள்ள குச்சையும் நீளமாக போடுங்க. இலை ஒல்லியாக நீளமாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்காது, கொஞ்சம் ஒல்லியாக. அதுக்கப்புறம் அந்த உள்ள சர்க்கிள் 2 சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் அதை எரேஸ் பண்ணிடுங்க, தேவையில்லாது. இப்போ நம்ம ஸ்கெட்ச் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் ஸ்கெட்ச் கொடுக்குறத கொஞ்சம் ஸ்பீடாக்கியிருக்கேன், இல்லாட்டி வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். நீங்கள் பேப்பரை திருப்பி திருப்பி வச்சு போடுங்க, அப்போ தான் கர்வ் கொஞ்சம் ஈஸியாக வரும். உங்களுக்கு கர்வ் ஃபஸ்ட்டு வாட்டி போட்டால் வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டால் ஈஸியாக வரும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்ட லைன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. இப்போ நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் எடுத்துக்கோங்க. எந்த கலர் எடுத்தாலும் டார்க் டு லைட் கொடுங்க. அதே கலர் வச்சு டார்க்காகவும் கொடுங்க, லைட்டாகவும் கொடுங்க எட்ஜில். அதுக்கப்புறம் ஆரஞ்சு. நீங்கள் டார்க்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொடுத்தா அடுத்த கலர் பண்ணுறதுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஒயிட் கலரில் ஒரு எலிப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஹைலைட். அதுக்குள்ளே எந்த கலரும் போகக்கூடாது. டீப் கோல்டன் எல்லோ, கோல்டன் எல்லோ, அதுக்கப்புறம் லெமன் எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீன். இந்த மாதிரி நிறைய கலரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் மேங்கோ. இப்போ கொஞ்சம் டார்க் ஏற்ற வேண்டிய இடத்துலலாம் டார்க் ஏற்றிட்டு கொஞ்சம் டெக்ஸ்டருக்காக அப்படி புள்ளியாக வச்சு மெர்ஜ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ டிஷ்யூ வச்சுட்டு அது நம்ம கலர் எந்தெந்த டைரெக்ஷனில் கொடுத்தோமோ அந்தந்த டைரெக்ஷனில் தான் டிஷ்யூ வச்சு மெர்ஜும் பண்ணணும். இப்போ டிஷ்யூ வச்சு நல்லா மெர்ஜ் பண்ணிக்கோங்க. காம்புக்கு டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், அதுக்கப்புறம் க்ரோம் எல்லோ, அதுக்கப்புறம் லைட் ப்ரௌனை லைட்டாக அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் க்ரீனை வச்சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் க்ரீன். இது நிறைய கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக்கும் வரும். இப்போ நான் ஷேடோ போட்டிருக்கேன். ஷேடோ போட்டால் கொஞ்சம் தூக்கி காமிக்கும்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அமுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ரோ.